ஹாய் ஆல். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கே வந்து மோர் குடித்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம சென்னாக்குனி பொடி தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட் ஆனால் என்னன்னா சென்னாக்குனியில் வந்து நிறைய மண் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸாவது அதை கழுவணும். அப்போ தான் வந்து அது க்ளீன் ஆகும், இல்லைனா மண்ணாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா, கூட வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சென்னாக்குனியும் போட்டு மறுபடியும் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிட்டு அதை போட்டு அரைச்சோன்னா இந்த பொடி வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு கையில் கலந்து வச்சுருங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து இதை வச்சே ஒப்பே தரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு சென்னாக்குனி தொக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாமல். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அரைச்ச பொடி எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவருக்கு தொக்கு செய்கிறதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு நம்ம எப்பயுமே போடுற ஒரு ரெசிபி தான். அதை போட்டு சென்னாக்குனி போட்டு செஞ்சு முடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது சைடில் வேறு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஏதோ எக்கு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதையோ பீட்டர்லாம் வச்சு அடிச்சிட்டு இருந்தார். அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக அதை கருக்கி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.